படிப்பே போச்சு. மானாமதுரை அருகே உள்ள மேலப்பிடவூர் கிராமத்தை சேர்ந்த அந்த இளைஞர் சிவகங்கையில் உள்ள தனியார் கல்லூரியில் கணிதவியல் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அவர் தனது புல்லட் வண்டியில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது சாலையின் குறுக்கே ஒரு முதியவர் நடந்து போனதாகவும் அவரிடம் பார்த்து போங்க என அந்த கல்லூரி மாணவர் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனை கவனித்த அதே கிராமத்தை சேர்ந்த வினோத், ஆதீஸ்வரன், வல்லரசு ஆகியோர் கல்லூரி மாணவரிடம் தகராறில் ஈடுபட்டதாகவும் அப்போது வினோத் தான் மறைத்து வைத்திருந்த வாளால் அக்கல்லூரி மாணவரின் 2 கைகளிலும் வெட்டியதாக கூறப்படுகிறது. அவர்களிடம் இருந்து தப்பிய கல்லூரி மாணவர் தனது குடும்பத்தினர் உதவியுடன் மருத்துவமனையில் அட்மிட் ஆனார். இந்நிலையில் தற்போது இந்த சம்பவம் குறித்து பல பகீர் தகவல்கள் கிடைத்துள்ளன. அதாவது கல்லூரி மாணவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஜாதி ரீதியாக நடத்தப்பட்டதாகவும் அவர் புல்லட் ஓட்டி சென்றது பிடிக்காததால் அதை காரணமாக வைத்தே அரிவாளால் வெட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவரின் அண்ணன், கடந்த 1 வருடத்திற்கு முன்பு புதிதாக புல்லட் பைக் வாங்கியது பிடிக்காமல் அதனை அடித்து நொறுக்கியதாகவும் பிறகு ஊரில் வைத்து பேசி முடித்ததாகவும் தெரிவித்தார். இப்பொழுது மீண்டும் திட்டமிட்டு தாக்குதல் நடத்த இருப்பதாகவும் கூறியுள்ளார். போயிட்டு ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது ஊரில் 3 பேர் மறித்து, நீ எப்படா புல்லட்டில் போவ, வண்டியில் போவ, புது வண்டி இப்போ தான் வாங்கி 1 வருஷம் ஆகுது, அந்த வண்டி போகாமனால மேற்சாதிக்காரங்க நாங்களாம் இருக்கும்போது நீ எப்படா கீழ்ச்சாதிக்காரன் போவ, உன் ஜாதி என்ன எங்கள் ஜாதி என்ன, நீலாம் வண்டியில் போனால் அப்போ எங்கள் மரியாதை என்ன ஆகுது, அந்த மாதிரி பேசி வாழை மறைச்சி வச்சுருந்து கையில் எங்கனக்குள்ள ஒரு வெட்டு, இங்கே ஒரு வெட்டோடனே உயிருக்கு பயந்துக்கிட்டு வீட்டுக்கு ஓடியாட்டேன். இந்நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய வினோத், ஆதீஸ்வரன் மற்றும் வல்லரசு ஆகிய 3 பேரையும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்துள்ளனர். ஜாதிகளை கடந்து சமூக நீதிதான் தங்களது லட்சியம் என கூறிக்கொண்டிருக்கும் தமிழக அரசு இது போன்ற சம்பவங்களில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. உங்களால் எங்களை என்னடா பண்ண முடியும், என்னைக்கு இருந்து உங்கள் சாவு எங்கள் கையில் தான்டா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கொலை மிரட்டு விட்டுக்கிட்டே இருக்காங்க. கூட மாட அந்த மாதிரி கண்ணாடியை உடைக்கிறது, ஆள் இல்லாத போல வீட்டில் நடக்கிற பாதையில் முள்ளை வெட்டி அடைக்கிறது, பாதை விடாமல் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை வந்து எங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. இது நான்லாம் குழந்தையா இருக்கும் போதுல நடந்துக்கிட்டே இருக்கு. அதாவது எங்களுக்கு பாதுகாப்புன்றது இல்லை, நாங்கள் படிக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்குது இல்லை, அதாவது நாங்கள் வளர்றது வந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்குது இல்லை. ஐயான்னு சொல்லணும், ஆத்தான்னு சொல்லணும், என்னடா அண்ணேன்னு சொல்றதெல்லாம் என்ன உனக்கு எனக்கு சமமா, இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு.